2025 உச்சம் தொடும் ராசிகள். அது என்ன சார் உச்சம் தொடும் ராசி? அந்த மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு 2024 போய் 2025 வந்தா டாப்ல வரும். யாரெல்லாம் டாப்ல வரும்? 2025ல சனி, குரு, ராகு 3 பேர் ஒரு ஒப்பந்தம் போட்டு இவங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணலாம்னு ஒரு டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அவ்வகையில யார் யாரெல்லாம் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ல இருந்தா ஊரை விட்டு கூட ஓடி போலாம். ஓடி போய் புதுசா ஒரு ஊர்ல புதிய தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு யோகங்களை தரக்கூடியவர் இந்த குரு பகவான். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் உடம்புல உட்கார்ந்திருக்கார். 3, 7, 10 பாக்குறார். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 உச்சம் தொடும் ராசிகள். அது என்ன சார் உச்சம் தொடும் ராசி? இந்த ராசிக்காரர்கள்லாம் 2025 டாப்ல வர போறீங்க. ஆடி போய் ஆவணி வந்த டாப்ல வரும். அந்த மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு 2024 போய் 2025 வந்தா டாப்ல வரும். யாரெல்லாம் டாப்ல வரும் சார்? ஆனா நீங்க பேசுறது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நிறைய பேர் போன் பண்ணி சொல்றாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. சார் ராசி பலனை எப்ப பார்த்தாலும் உம்முன்னு தான் சொல்லணுமா சார்? ராசி பலனை நம்ம சந்தோஷமா கூட சொல்லலாம் இல்லையா சார்? எப்பயுமே மனுஷன் ரொம்ப ஜாலியா எடுத்துக்கணும் சார். லைஃப்ல நடக்கிறதா கேஷுவலா எடுத்துக்கணும் இல்லையா? எப்ப பார்த்தாலும் சீரியஸா பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, ஐயோ இருதயம் இப்ப ரத்தம் போது, ஒருவேளை நின்றுச்சுன்னா என்ன பண்றது, நமக்கு தலையிலேயே இடிச்சுக்கிட்டோமே, ஒருவேளை மூளை நின்றுச்சுன்னா என்ன பண்றது, இப்படி பயந்தா வாழ முடியுமா? அதெல்லாம் ஒன்னாவது நினைச்சுதானே நம்ம வாழ்றோம். அந்த மாதிரிதான் சனியாவது, குருவாவது, ராகுவாவது. இதை கேட்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னா இத்தனை காலம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இந்த வருஷமாவது எனக்கு ஒரு விடியல் கிடைக்குமா? அதை தேடிதானே ஒவ்வொருத்தரும் ராசி பலன் பார்க்க வராங்க. நினைச்சு பாருங்க. அவ்வகையில 2025ல சனி, குரு, ராகு 3 பேர் ஒரு ஒப்பந்தம் போட்டு இவங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணலாம்னு ஒரு டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அவ்வகையில யார் யாரெல்லாம் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலையனின் குரு பகவான் செல்வ செழிப்பிற்கு அதிபதி, பொண்ணுக்கு அதிபதி. குரு பகவானுடைய அருளை பெற்றவர்கள் எல்லாம் ஒரே தங்க மழையா தங்க வேட்டையில் இருப்பாங்க. அந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போது தனஸ்தானத்திற்கு வருகிறார். ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட லாபஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, லாபத்தை அள்ளி தருவார். சார் நான் ஒரு கடை வச்சிருக்கேன் சார், நான் என்ன என்டர்டைன்மெண்ட்டுக்காக கடை வச்சிருக்கேன்? இந்த கடை வச்சிருக்கிறது ஒரு வியாபாரம் ஆகிறதுக்கு. அந்த வியாபாரம் கூட எதுக்கு சர்வீஸ்க்காக வியாபாரம் பண்றேன் கிடையாது. அந்த வியாபாரம் பண்ணும்போது எனக்கு அதில் ஒரு லாபம் கிடைக்கும். 10 ரூபா பொருளை 12 ரூபாய்க்கு விற்கும் போது ஒரு 2 ரூபா கிடைக்கும். அப்படிங்கிற லாபம் தானே. அந்த லாபத்தை தனஸ்தானத்திலே உட்கார்ந்து தரும் பொழுது நேரடியான லாபம், இடைத்தரகர்கள் ஏதும் இல்லாம கஸ்டமர் நான் தயாரிக்கிறேன், எங்கிட்ட வாங்குறாங்க, நேரடி கொள்முதல்னு சொல்லுவாங்க. அது போன்ற நேரடி லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டு யோகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி 5ஐ பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதியோகம் என்பது உண்டாகும். யோகம்னா என்ன சார்? முதல்ல யோகம் சார், ஒரு முகத்தை பாருங்க, என்ன யோகம். லட்சுமி கடாட்சம் ஒரு முகத்துல இருக்கு. அவர் ஒரு காரியத்தை தொட்டாருன்னா அந்த காரியம் விளங்கும். கைராசிக்காரர். அந்த யோகம்ங்கிறத சனி பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி சனி 11ஆம் இடத்துல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அப்போ 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து 11ல சனி பகவான் இருக்கும் பொழுது தொழில் விருத்தி அடையும். இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்க்கிறார் 9ஆம் பார்வையா. அப்போ 9ஆம் பார்வையா குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, தொழில் அபிவிருத்தி. ராகு பகவானை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது ஏற்படுகிறது. குரு சண்டால யோகம். அது என்ன சண்டால யோகமோ, நான் நல்லா இருப்பேனா சார்? சூப்பரா இருக்க போறீங்க. இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்கள் 100க்கு 200 மார்க் பிரமாதமா இருக்க போறீங்க. பட்ட கஷ்டம், இது வரைக்கும் நான் பட்ட வறுமை, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் உங்களை விட்டு போக போது. ஹாப்பியா இருக்கு. அடுத்ததா டாப் டக்கர் ராசினா மிதுன ராசிக்காரர்களும் சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு வரார். குரு 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தையும் யோகத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட திருமண யோகத்தை பார்க்கிறார். கல்யாணமாய் பிரிஞ்சு போயிட்டோம் சார், நாங்க சேர்றதுக்கு வழியே இல்லையா? இந்த வருஷம் சேருவீங்க சார். எனக்கு எல்லா யோகங்களும் இருக்கு, நான் கூகுள்ல வேலை செய்யறேன், ஆனா கூட எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்கல சார். எனக்கு பிடிச்சா அந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அந்த பொண்ணுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்படியே எதிரும் புதிருமாவே போயிட்டு இருக்கு சார். கவலையப்படாதீங்க, குரு பகவான் 7 பார்த்துட்டார். இந்த வருடம் உங்களுக்குத்தான் டும் 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 கல்யாணம்.
டும் 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 கல்யாணம், யாரோ யாரோடி, அதெல்லாம் உங்களுக்கு தான். கவலையப்படாதீங்க, இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி குரு பகவான் 9 பார்க்கிறார். 9 இடம்ங்கிறது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பெருகும். சார் பானை பிடிச்சவ பாக்யசாலிம்பாங்க. அப்ப குரு பகவான் 9 பார்க்கும்போது அதிர்ஷ்டம் பலவாறாக அதிகரிக்கும். அடுத்து கடகராசிக்காரர்கள், கடகத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் மாபெரும் யோகங்கள். இது வரைக்கும் அஷ்டம சனியால பாடாப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் சனி, உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் சுப விரயங்களை உண்டாக்குகிறார். என் வீட்டை இடிச்சு பர்னிஷ் பண்ண போறேன் சார், என் ஹாலை ரெடி பண்ண போறேன் சார். யார் பண்ணுவா? கையில காசு நிறைய இருக்கு, ரன்னிங் மணியை தாண்டி அன்றாட விஷயங்களை தாண்டி நிறைய பணம் இருந்தாதான் இந்த முயற்சிகள் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப சுப விரயங்கள் போன்றவை ஏற்படுவது உங்களுக்கு நல்ல பண வரவை கொடுக்கிறது. அதே மாதிரி அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் வீட்டுக்கு சனி போயிட்டாரு. எப்பா சாமி நீ போப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் அதியோகங்கள் போன்றவை உண்டாகிறது. அடுத்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரும்பாங்க. ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. குரு 9ல இருந்தா ஊரை விட்டு கூட ஓடி போலாம். ஓடி போய் புதுசா ஒரு ஊர்ல புதிய தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு யோகங்களை தரக்கூடியவர் இந்த குரு பகவான். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். அந்த குரு பகவானுடைய கடாட்சம் நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களை போலவே டாப்ல இருக்க டைம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரே டாப் கீரை போட்டு தூக்குறீங்க வண்டியை. காரணம், உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான். உங்களுக்கு 6னா வேலை கிடைக்க போகுது. புதிதாக ஒரு பணி இல்லாம இருந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, வேலை கிடைக்க போகுது. குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு வருவதால் பல பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள் போன்றவை கிடைக்க போகிறது. சூப்பரா இருக்க போறீங்க. அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5லே சனி பகவான் வருகிறார். 5லே சனி பகவான் வரும்பொழுது என்ன ஏற்படும்? அதியோகம், சொத்து சேரும். சார் நான் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சேன் சார், 2 வீடா வாங்கிட்டேன் சார். இப்ப பாருங்க, கீழே ஒரு ஃப்ளோர், மேல ஒரு ஃப்ளோர். கீழே நாங்க இருக்கோம் சார், மேல எங்க அப்பா அம்மா இருக்காங்க சார். சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரே வீடு, வில்லா மாதிரி வீடு வாங்கிட்டோம் சார். அது பண்ணிட்டோம் சார், இது பண்ணிட்டோம் சார். பாத்தீங்கன்னா 2 ஃப்ளோர் நாங்களே எடுத்துக்கிறோம் சார். ஒரே இஎம்ஐயா போட்டோம் சார், முடிவு பண்ணிட்டோம் சார். எனக்கு லோன் கிடைக்கல, என் கணவரையும் சேர்த்துக்கிட்டு கோ அப்ளிகண்டா போட்டு எடுத்தேன் சார். இப்ப எனக்கு லோன் வந்துருச்சு சார். அது சார், இது சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும் சொத்து சேரப்போகிறது. தொழிலதிபராக போறீங்க. யாரெல்லாம் கடை வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ, யாரெல்லாம் தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ, சார் நான் இந்த வருடம் ஒரு தொழில் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் இந்த வருடம் ஒரு முயற்சி எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், நானும் ஒரு ஒரு இது பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், நான் ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆள் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இந்த வருடம் உங்களுக்கான டாப் டக்கர் வருடம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான்கிற ஒரே ஒரு ஆளுடைய அனுகிரகத்தால லாபங்கள் பெருக போகிறது, தனப்பிராப்தி ஏற்பட போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் இந்த வருடத்தை துவங்க போகிறீர்கள். அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 2லே சனி பகவான் ஆட்சி பெற்று அமைகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ல யோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ணா 2 பிசினஸ், 2 பண்ணா 4, 4 பண்ணா 8, அப்படியே டபுள்ஸா போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு யோகம். அடுத்ததாக மீனராசிக்காரர்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் உடம்புல உட்கார்ந்துருக்காரு. 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானத்தை, 3ஆம் இடமாகப்பட்ட சகோதர பாவத்தை, முயற்சியை, 7ஆம் இடமாகப்பட்ட அயல்நாட்டு தொடர்பை, 10ஆம் இடமாகப்பட்ட பெரும்புகழை, பிரபலத்துவத்தை, இன்டர்நேஷனல் ஃபிகரா மாற போறீங்க. மீனராசிக்காரர்களாம் அற்புதமான நேரம். ஆக இந்த ராசிக்காரர்கள் அப்ப நான் சொன்ன ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம், இவர்களெல்லாம் டாப் டக்கர் ராசிகள். ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி, கேட்டுட்டே இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்க. உலக புகழ் பெற்று நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயாவிற்கு தினம் ஹோமங்களும் பூஜைகளும் நடக்கிறது. நேரில் கலந்து கொள்பவர்கள் பூஜைக்கு பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.